திருப்பூரில் அரசு பள்ளியின் வகுப்பறைக்குள் மனித கழிவு வீசி மனித தன்மையற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காமநாயக்கன்பாளையம் அரசு பள்ளியின் வகுப்பறைக்குள் அடையாளம் தெரியாத நபர்கள் மனித கழிவை வீசி சென்றுள்ளனர். இச்சம்பவம் குறித்து பல்லடம் டிஎஸ்பி தலைமையிலான காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே மனித தன்மையற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பள்ளியில் காவலாளியை நியமனம் செய்ய வேண்டும் எனவும் அப்பகுதியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இரவு நேரங்களில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஏற்கனவே தமிழகத்தை கடந்த 2 ஆண்டுகளாக அந்த வேங்கவயல் பகுதியிலே குடிநீர் தொட்டியிலே மனித மலம் கலந்தது சம்பந்தமான பிரச்சனை இன்றும் தீர்வாகாத சூழ்நிலையிலே தற்போது பல்லடம் பகுதியிலே பள்ளிக்கூடத்திலே இதுபோன்ற சம்பவங்கள் நடந்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. குற்றவாளிகளை யார் என்று விரைவிலே காவல்துறை கண்டுபிடித்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.